போப் அவர்கள் மறைந்தால் என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் வந்து வாட்டிகான் நகரில் பின்பற்றப்படும்? ஒரு சுத்தியை வைத்து அவர் தலையில் 3 முறை தட்டி பார்ப்பார். அதிலே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவர் இறந்து விட்டார் என்பதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்பாக உடனடியாக அவர் போட்டிருக்கிற அந்த மோதிரத்தையும் எப்பொழுதுமே அவர் உபயோகப்படுத்துகிற அந்த சீல் அது அரசு அதிகாரம், அந்த அரச மோதிரம் அதிகாரம், அந்த 2 மோதிரத்தையும் அதையும் உடனே உடைத்து விடுவார். அந்த 80 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த செஸ்டன் என்று சொல்லப்படுகிற தேவாலயத்திலே ஒரு ரூமை திறந்து அதில் எல்லாரையும் பூட்டிடுவாங்க அதுக்குள்ளே. அப்போ அந்த அடுத்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிற வரை அதற்கு உள்ளே தான் இருக்கணும் அவங்க. ஏழை தேவாலயம், ஏழைகளுக்கான தேவாலயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போப் பிரான்சிஸ் அவர்கள். மற்ற போப்புகளை காட்டிலும் இவர் வந்து ரொம்பவே புரட்சிகரமான பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த காசா அவர் போகும்போது தினந்தோறும் 8:15 மணிக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது கூட அந்த தகவல் செலுத்துவது, அங்கே இருக்கிறது விசாரிக்கிறது நிறுத்தலைன்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா இந்த நாட்களில் தொடங்கி அந்த போரை எவ்வளோ வெறுத்திருக்கிறாருன்னா, போர் செய்கிறவனே மனிதனே அல்லன்ற அளவுக்கு அவர் பேசுகிறார். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறுபான்மையினர் மக்கள் நலக் கட்சி தலைவர், மதிப்பிற்குரிய பேராயர் திரு சாம் யேசுதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் காலமாயிருக்கிறார். இந்த ஒரு துயர நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? உலகத்தில் உள்ள 140 கோடி மேல் இருக்கிற கத்தோலிக்க மக்களுடைய ஒரே தலைவராகவும் கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய தலைவராக போற்றப்படுவர், மதிக்கப்படுகிறவர். அவருடைய மறைவு மிகவும் வருந்தத்தக்கது. அவருடைய மற்ற எல்லா போப்புகளோட இவர் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தவர். அதாவது இவர் மேல் அதிகமான மக்கள் அன்பு செலுத்தியிருந்தார்கள். ஏன்னா இவர் மிக எளிமையான ஒரு போப். எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையை வெறுத்தவர். அவருடைய வாழ்வு நிலையில் கூட இருக்கும்போது புரட்சியான கருத்துக்கள் பல போப்பாண்டவரில் செய்தவர். இப்படி பல கருத்துக்களையும் பல எளிமையான காரியங்களையும் தன் வாழ்க்கையில் கையாண்டு மிகப்பெரிய அந்த ஸ்தானத்தில் இருந்தபோது கூட சராசரியாக ஒரு சாமானியான வாழ்ந்த மனிதர். அதில் அவர் மதிப்பு மிக்கவர். அதனால் இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் மிகவும், அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மிகவும் மனம் வாடி இருக்கிறார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இறந்து போனார் என்பது அது உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக தான் இதை பார்க்கிறோம். கிறிஸ்துவத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பின்பற்றுகிற ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, போப்பாண்டவர் அவர் மறைந்தால் என்ன மாதிரி நடைமுறைகள் பின்பற்றப்படும் அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. போப் அவர்கள் மறைந்தால் என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் வாட்டிகான் நகரில் பின்பற்றப்படும்? முதலாவது, போப்பாண்டவர் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்வதற்காக அவருடைய அசிஸ்டண்டாக இருக்கிறவர்கள் அவர் இடத்துல 3 முறை அவர் பேர் சொல்லி அழைப்பார்கள். அதில் அவர் அதற்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாவிட்டால் அது இதற்கு முன்பாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சுத்தியை வைத்து அவர் தலையில் 3 முறை தட்டி பார்ப்பார்கள். இப்போ அந்த நடைமுறையெல்லாம் இல்லாத அவர் 3 முறை அழைப்பார்கள். சிலுவை வச்சு இல்லை, சுத்தி நல்ல ஒரு சில்வர் ஹேமர் வச்சு சும்மா தட்டுவாங்க. தட்டி, ஏன்னா அவருக்கு ஏதாவது நினைவு வருகிறதா, ஏதாவது காரியங்கள் நடக்கிறதான்னு அந்த 3 முறை எதுவும் நடக்காவிட்டால் அவர் 3 முறை அவர் பெயர் சொல்லி அழைப்பார்கள். அதிலே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவர் இறந்து விட்டார் என்பதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்பாக உடனடியாக அவர் போட்டிருக்கிற அந்த மோதிரத்தையும் அவர் வைத்திருக்கிற அந்த அடையாளம், எப்பொழுதுமே அவர் உபயோகப்படுத்துகிற அந்த சீல், அதுதான் பவர் ஆஃப் பிஷப், அந்த பவர் ஆஃப் போப் சொல்லுவார்கள். அது அரசு அதிகாரம், அந்த அரச மோதிரம் அதிகாரம், அந்த 2 மோதிரத்தையும் அதையும் உடனே உடைத்து விடுவார்கள். உடைத்து விட்டு சீல் பண்ணிவிடுவாங்க. மற்ற எல்லா அலுவலகங்களையும் உடனே அவர் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் பூட்டி விடுவார்கள். ஏன்னா அது அவர் அரசராகவே அது மதிக்கப்படுகிறார். ஏன்னா வாடிகனுக்கு இன்னும் அந்த வாடிகன் என்ற அந்த பகுதிக்கு அவர் அரசராக தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் கத்தோலிக்க மத தலைவர். அது முதலாவது அந்த வாடிகனுடைய அரசர், அந்த அரசாட்சிக்கு முடிவு வந்து விட்டது என்பதற்கு சான்றாக இந்த மோதிரத்தை உடைப்பதும் இந்த சீலை உடைத்து முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த போப்பாண்டவர் புதிய போப்பாண்டு தேர்வு செய்வதற்காக 9 நாட்கள் முதலாவது ஒரு துக்கம் அனுசரிப்பார்கள். அந்த 9 நாட்கள் நடைமுறைக்கு பின்பாக உலகமெங்கும் வந்திருக்கிற அந்த கார்டினல்களை தேர்ந்தெடுத்து இருக்கிற ஆல்ரெடி கார்டினல் இருப்பார்கள். அதில் 80 வயதுக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை உண்டு. அந்த 80 வயதுக்கு கீழாக இருக்கிறவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த செஸ்டன் என்று சொல்லப்படுகிற அந்த தேவாலயத்திலே ஒரு ரூமை திறந்து அதில் எல்லாரையும் பூட்டிடுவாங்க அதுக்குள்ளே.
இதை இப்போது தகுதி பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த 80 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அவர்களெல்லாம் போய் அவங்க உள்ளே வந்து அந்த கையில் எந்த ஃபோனையோ எந்த உபகரணங்களோ எடுத்து போக முடியாது. வெளி உலகுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லி அவர்கள் உள்ளே எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு பூட்டி விடுவாங்க. போப்பாண்டவர் அடுத்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிற வரை அதற்கு உள்ளே தான் இருக்கணும், அவங்க வெளியே வரக்கூடாது, எந்த தொடர்பும் இருக்காது அவங்களுக்கு. அவர்களே தங்களுக்குள்ளாக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் எந்த ஒரு பிரபகண்டா அவங்களால் பண்ண முடியாது. யார்ட்டையும் போய் இன்னொருவருக்காக இன்னொரு பரிந்து பேச முடியாது. அவர்கள் உட்கார்ந்து ஜெபிப்பார்கள். இது முழு காரியமும் நல்ல ஜெபத்தோடும் தேவ ஆராதனையோடு தான் நடக்கும். அங்கே வந்து ஒரு அரசியல் கூட்டம் மாதிரியோ மற்ற மாதிரியோ சலசலப்பெல்லாம் இருக்காது. அது கம்ப்ளீட்டாக ப்ரேயரில் தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி உட்காந்து அதை எல்லாரும் ஒரு பெரிய ஒரு மண்டபத்தில் அந்த இடத்துல கூடி அவர்கள் அந்த 3 பேரை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லார்கிட்டும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க, வாக்குச்சீட்டு. அந்த வாக்கு நடைமுறையில் அந்த வாக்குச்சீட்டை வித்தியாசமாக இருக்கும். அதில் பின்னால் ஒரு கயிறு கட்டியிருப்பார், 2 பக்கம் நூல் இருக்கும். அதில் அது ஏன்னா கட்டி விட பிறகு கடைசி அந்த நூலில் கட்டித்தான் அது அந்த வாக்கு 3 பேருக்கு சான்ஸ் கொடுப்பேன். 3 பேர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் வந்து யாரை அவர் தேர்ந்தெடுக்கிறார்களோ அதில் 3ல் 2 பங்கு வருகிறவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிப்பார்கள். அந்த வெற்றி பெற்றவர்கள் அறிவிப்பதற்கு முன்பாக இவர்கள் அந்த அந்த தேர்ந்தெடுக்கிறவர்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், அவரை எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் சரியாக நிதானிக்கிறதுக்கு ஒரு குழு வைத்திருப்பார்கள். ஒரு 9 பேர் அடங்கின குழு தான் அதை பராமரித்து நடத்தும் அந்த தேர்தலை. எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், எங்கேயுமே எதையுமே ஒளிவு மறைவற்ற எல்லாமே இருக்கும். இவர்கள் பேசுவார்கள். இது எத்தனை முறை வேணாலும் நடக்கலாம். அந்த 3ல் 2 பங்கு அந்த அந்த அதிகபட்ச வாக்குகள் வரும் வரைக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே இருக்கிறவர்களுக்கு வந்து உள்ளே என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அங்கே ஒரு ஒரு புகை போக்கி மட்டும் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அந்த புகை போக்கியில் வந்து பார்த்திங்கன்னா, கருப்பு புகை வந்தால் உள்ளே இருக்கிறவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று அர்த்தம். இவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கு எடுத்த பிறகு சரியாக இது நடக்கவில்லை என்றால் அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த புகைப்பொக்கில் போய் எரித்து ஒரு சில ரசாயன கலவையெல்லாம் போட்டு எரிச்சிடுவாங்க. எரிச்சா அது கருப்பு புகை வர மாதிரி எரிப்பாங்க. அப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை. உடனே அடுத்து மறுபடியும் செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி பல முறைகள் பல நாட்கள். ஏன்னா சில ஒரு முறை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கூட இது மாதிரி தொடர்ந்து ஒரு போப்பை தேர்ந்தெடுக்க முடியாமல் இவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் என்றெல்லாம் கூட இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. கடினமானது. இது வந்து யாரையும் இன்னொரு ஆளை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. பெரும்பாலும் இதுக்கு முன்பாக இருந்த போப்புகள் எல்லாம் இத்தாலியிலிருந்து தான் அந்த தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யூரோப்பில் இருந்து ஆட்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இவர் பிரான்சிஸ் மட்டும் அந்த இத்தாலியிலிருந்து இவர் குடியேறிய நாடு அர்ஜென்டினாவாக இருந்தார். அப்படின்னால் கூட இவரும் வந்து வெளிநாட்டவராக தான் கருதப்படுகிறார். இப்போ இந்த முறையும் இந்தியர்களுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அதில் 2 மலையாளிகள், ஒரு தெலுங்கரும், ஒரு கோவா சார்ந்தவரும் கார்டினலாக இருக்க. இவரும் 4 பேரும் போய் தேர்ந்தெடுக்க போயிருக்காங்க. அப்படித்தான் ஒரு ரகசியமாக ஒரு பாரம்பரியமாக இது தொடர்ந்து வந்து கொண்டு ஒருவேளை இவர்கள் டிசைட் பண்ணி ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டால் உடனே மறுபடியும் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இந்த பேலட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த நூலில் அதை கட்டி அதை கொண்டு போய் மறுபடியும் அந்த ஒரு ரசாயன கலவை போயிட்டு வெள்ளை புகை வரும் மாதிரி எரிச்சிட்டாங்கன்னா உடனே ஒருவர் வெளியே வந்து சொல்லுவார், எங்களுக்கு ஒரு போப்பை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று ஒரு அந்த இத்தாலிய வார்த்தையில் சொல்லி உடனே அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிடும் போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி தான் அடுத்த ஒரு போப்பை இவர் தேர்ந்தெடுப்பார்கள். போப் பிரான்சிஸின் உடல் வந்து எவ்வாறு நல்லடக்கம் செய்யப்படும்? அதை வந்து அதை இப்போ இந்த பாம்பிங் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் வந்து எம்பாம்பிங்னு சொல்லி அந்த எம்பாம்பிங் முழுமையாக செய்யப்பட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. உள்ள அவர் பல போப்புகளுடைய அந்த ஹார்ட் நீக்கப்பட்டு அந்த ஹார்ட்டெல்லாம் தனியாக எடுத்து பாதுகாக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் பண்ணி எம்பாம்பிங் பண்ண பிறகு அது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும். அது 2 நாட்களுக்கு பிறகு அதை வந்து அதுக்கு மேலே அந்த சீல் பண்ணி வச்சுருவாங்க. இந்த 9 நாட்கள் வரைக்கும் உலகத்தில் இருக்க அனைத்து தலைவர்களும் வந்து கூடி சேர்ந்து அவர் திட்டமிட்டபடி அது அந்த நாள் முடிந்த பிறகு இவர் எல்லாரும் வந்து அங்கே தான் அடக்கம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, எனக்கு இங்கே தேவையில்லை, வேறு பக்கத்தில் இருக்க ஒரு தேவாலயத்தில் அடக்கம் பண்ணணும், நகரத்துக்கு வெளியே. இது வரைக்கும் எல்லாமே வாடிகனுக்கு உள்ளே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து எஸ்பெஷலி இவங்க இருக்கிற அந்த பெசிலிக்காவில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் தனியாக நான் வெளியே வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்திருப்பதால் முதலாவது அதிக வருடங்களுக்கு பிறகு இவர் தான் சமீப காலத்தில் வெளியே போய் அடக்கம் பண்ணப்படுகிற முதல் பிஷப். அவர் அங்கே போய் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுதான் அது வரைக்கும் வந்து அந்த துக்கம் மனுஷர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம் புதிய பிஷப் வந்து தான் மற்ற காரியங்கள்லாம் தொடங்குவார்.
அது வரைக்கும் அவருக்கு வந்து என்னென்னா அவருடைய அசிஸ்டண்ட்டாக பணிபுரிகிறவர் தான் இதை எல்லாவற்றையும் நடத்தி செல்வார். அது வரைக்கும் வேற ஒருத்தர் பொறுப்பில் இருப்பார். இவருக்கு அடுத்ததாக இருக்கிற ஒருவர் அவர் தான் இத்தனை காரியங்களும் வழி நடத்துவார். அடுத்த பிஷப் வந்து பதவி ஏற்கிற வரைக்கும் அவர் தான் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்வார். அடுத்த போப் எப்படி பதவியேற்பார் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த பதவியேற்பு இடைப்பட்ட காலத்தில் என்ன மாதிரியான அதிகாரங்கள் வந்து இப்போ அந்த அதிகாரிகள் தான் நிர்வகிக்கப்படுமாங்க? இல்லை, அதிகாரிகள் கிடையாது. அவர் ஸ்பெஷலாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துல இருக்கிறவருடைய பெயர் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கார்டினல் கெல்வின் பெரல் என்றவர் தான் இப்போது வந்து அதில் இருக்கார். அந்த கார்டினல் கெல்வின் பெரல் என்பவர் தான் நிர்ணயித்து கொண்டிருக்கிறார். அவரிடத்து சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு போப்பாண்டவருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரத்தை இப்பொழுது அவர் பெற்றிருக்கிறார். அவர் அடுத்த போப் வர வரைக்கும் இவர் தான் அது வந்து, ஏன்னா இப்போ வந்து பல ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து அந்த சதுக்கத்தில் கூடுவார்கள். ஏன்னா போப்புடைய இறுதி அஞ்சலி அங்கே தான் நடத்தப்படுகிறது. ரெண்டாவது வந்து பெரிய உலகத்தில் இருக்கிற பெரும் தலைவர்கள் அங்கே கூடுவார்கள். ஏன்னா அந்த பாதுகாப்பு, ஏன்னா அது வந்து ஒரு தனி நாடு. அந்த வாடிகன் என்ற பகுதி வந்து ஒரு தனி நாடு. அந்த நாட்டுக்கு வந்து எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டுக்கு வந்து இராணுவ மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பாதுகாப்பும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அரசாட்சியை போல் அவர் இருக்கிற எல்லா காரியத்தையும் இவரால் வந்து என்ன பண்ணால் அந்த அடுத்து அடக்கம் பண்ணி புதிய போப்பு வர வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக இவருடைய கட்டளையில் தான் நடக்கும். அது இவர் தான் அந்த ஆர்டர் கொடுப்பார் எல்லாத்துக்கும், இதை எப்படி செய்ய வேண்டும்னு. அதில் வந்து சில காரியங்கள் பார்த்திங்கன்னா, இப்போது ஃப்ரான்சிஸ் எழுதி வச்சுருக்காரு, என்னை வந்து இந்த மாதிரி பெட்டியில் போதைங்க, எனக்கு இது மாதிரி ஆடம்பரமாக தேவையில்லை, இந்த உயர்ந்த மேடைகள்லாம் தேவையில்லை. அவர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் இவர்கள் பரிசீலனித்து எதை செய்யலாம் என்று முடிவெடுக்கிறது இந்த கர்னன் பெரல் தான். அதை முடிவெடுப்பார். அவர் என்ன மாதிரி செய்கிறாரோ அது மாதிரி தான் இது எல்லாமே நடக்கும். அவர் தான் இப்போ தலைமைத்துவத்திலிருந்து இதை செயலாற்றுவார். போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்வில் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் அவர்களும் எம்எல்ஏ இனிகோ இறுதியராஜ் அவர்களும் வந்து பங்கேற்பார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது அரசாங்க ரீதியாக, ஏன்னா இவங்க 2 பேரும் கூட பிஷப்பை ஒரு முறை, போப்பை ஒரு முறை சந்தித்திருக்கிறார். முதல்ல இப்போ இவங்க 2 பேருமே கூட போப் பதவி ஏற்ற போது இவங்க தான் போய் தமிழக அரசின் சார்பின் அரசு விருந்தினராக அங்கே போய் சந்தித்ததாக அப்போது திமுக ஆட்சி ஏற்ற உடனே இவர்கள் 2 பேரும் போயிருக்கிறார்கள். இவர்கள் தான் பிரதிநிதிகளாக இப்போ மறுபடியும் போகிறாங்க. அந்த போப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகமெங்கும் பலர் வந்து இரங்கல் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நீங்கள் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் போப்பு இறந்த சில மணி நேரத்துக்குள்ளாக செந்தமிழ் சீமான் அவர்கள் முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு ரைட்டம் போப்பை பற்றி, அவருடைய மறைவை பற்றி ரொம்ப அருமையான ஒரு கண்டன அவருடைய அந்த இரங்கல் செய்தியை எழுதியிருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் வந்து இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவர் சீமான் வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதுவும் ஆதரவு பண்ணல. ஆனால் இந்த முறை புனித வெள்ளிக்காக அந்த லிக்கர் ஷாப்பெல்லாம் திறக்கக்கூடாது, டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் தான் தொடர்ந்து வைத்திருந்தார். ஈஸ்டருக்கு அதிகாலை செய்தியும் அவரை கொடுத்திருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்களுக்காக அந்த போப்புக்காக முதல்ல ஒரு அருமை, நான் எத்தனையோ இப்போ தலைவர்கள் எழுதியிருந்த பார்த்துருக்கேன். அந்த கடிதம் மிக அற்புதமான ஒரு இரங்கல் கடிதமாக இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இதெல்லாம் செய்யும்போது அரசு கண்டிப்பாக இதை செய்யணும். ஏன்னா கிறிஸ்துவர்களுக்காக போய் இவரை பார்க்குறதோட இன்னும் கூட இங்கே கூட வேறு ஏதாவது ஒரு அறிவித்திருக்கலாம், அவங்க இங்கே கூட ஒரு காரியங்கள் செய்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் அவங்க சட்டசபையில் ஏதாவது தீர்மானம், இரங்கல் தீர்மானம் ஏதாவது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். அது ஏழை தேவாலயம், ஏழைகளுக்கான தேவாலயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போப் பிரான்சிஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற போப்புகளை காட்டிலும் இவர் வந்து ரொம்பவே வந்து புரட்சிகரமான பல்வேறு கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. காசா போர் நடக்கும் போதெல்லாம் வந்து தினமும் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் வந்து இரவு 9 மணி ஆனால் கால் பண்ணி உடனே கேட்பாராம், என்னென்ன மாதிரி மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற இதில் தொடர்ந்து கேள்வி கேட்டு அது தனக்குள்ள ரொம்ப ஒரு ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயமா வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்கும்? அவர் ஒரு மிக மனித மிக்கவர்ன்றது அதை காட்டுது. அவர் வந்து அந்த காசா அவர் போகும்போது தினந்தோறும் 8:15 மணிக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது கூட அந்த தகவல் செலுத்துவது, அங்கே இருக்கிறது விசாரிக்கிறது நிறுத்தலைன்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா இந்த நாட்களில் தொடங்கி அந்த போரை எவ்வளோ வெறுத்திருக்கிறாருன்னா,
அவர் பாருங்க அந்த போர் மனித குலத்துக்கு எதிரானது, போர் வந்து இவ்வளோ மோசமானது, போர் செய்கிறவனே வந்து மனிதனே அல்லன்ற அளவுக்கு அவர் பேசுகிறார். ரெண்டாவது, அவர் சாமானியர்களை நேசித்த ஒரு பெரிய தலைவர். இதுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கும் அந்த வந்தேரிகளா மக்கள் அந்த பார்டரை கிராஸ் பண்ணுறவங்க, அந்த இடத்துல போய் வேலை செய்ய போகிறவங்களெல்லாம் மனிதனாக மதியுங்கள், அவங்களுடைய அந்த சிறுமையை பாருங்கள் அப்படின்னு அமெரிக்காவுக்கு அவர் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி சொல்கிறார், அவங்களெல்லாம் மனிதனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இவர் அந்த 3ஆம் பாலினத்தவருங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் கூட யாருமே கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானது, கிறிஸ்துவ மதத்துக்கு விரோதமான கொள்கையெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதையெல்லாம் மதித்து கூட அவர்களை மனித நேயத்தோடு மனிதனாய் பாருங்கள், அவங்களுக்கும் ஒரு ஒரு சம அந்தஸ்து கொடுங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு புரட்சிகரமான கருத்து. அது சாதாரணமாக எல்லாராலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய தலைவராகவும் சாமானியமாக அவர் வந்து முதலாக பிஷப்பாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்குன்னு பிஷப்புக்குன்னு ஒரு தனி கார் கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறார், வேண்டாம் அந்த கார் அவர் எடுத்துக்காமல் சராசரி பஸ்ஸில் போகிறாரு. மக்களோடு நான் சேர்ந்து தான் போவேன், எனக்கு இந்த கார் தேவையில்லை, இது ஆடம்பரம் எனக்கு வேண்டாம் சொல்கிறார். இப்படிப்பட்ட மனிதன் எவ்வளோ சாதாரணமாக இருப்பான். இன்றைக்கி வாய்ப்புகள் தேடி மக்கள் அலைகிற நேரத்தில் அவர் சொல்கிறார், அதுதான் சொல்கிறார், எளிமையான தேவாலயம், ஏழைகளின் தேவாலயம் சொல்கிற காரணம் என்னென்னா, அப்படி பேசுகிறது மட்டுமல்ல, அப்படி வாழ்ந்து காட்டின மனிதன். எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் செயலில் இருக்காது. இவர் செயல்படுத்தி விட்டு பேசுகிறார். தான் என்ன பேசுகிறோமோ அதை செயலாக்கம் பண்ணி அதுதான் தன் வாழ்க்கையாக காட்டினார். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் உயர்ந்து நிற்கிறார். அவருடைய வாழ்க்கை தரம், அவருக்கு இருக்கிற இப்படிப்பட்ட இடத்துல ஒரு அரசராக இருக்கிறவர் வந்து ஆடம்பரமாக வாழலாம், அங்கே வந்து யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு சாமானியனாக, ஒரு சராசரி மனிதனாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக பாருங்கள், அவர் இறந்த பிறகு கூட ஒரு ஆடம்பரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எப்படியா வாங்கிடான்னு. ஆனால் தான் இறந்ததை கூட அவர் இவ்வளோ ரொம்ப சிம்பிளிஸ்ட், எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஆடம்பரத்தை குறித்து செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க, இதை வந்து பெருசாக்காதீங்க அப்படின்னு எவ்வளோ தாழ்த்த முடியுமா அவர். ஏன்னா அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம், பேசணும், எல்லாரும் பேசுறதில்ல. அதை அப்படி செய்து காட்டினார். அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த போருக்கு எதிரியாக இருந்தால் இங்கே மட்டும் இல்லை, எல்லா போர்களையும் நிறுத்தணும் அப்படின்னு பேசுகிறாரு. எங்கேயுமே போர் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும், சக மனிதனை அவருடைய அந்த மனித நேயம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு போப்பு, எல்லாரை விடத்தை காட்டிலும். ஆனால் சமுதாயத்திலே அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கூட தன்னுடைய காரியங்களை தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் அந்த பார்டர் தாண்டி வரவங்க, உங்களுக்காக வேலை செய்து வரவங்க, இவங்களெல்லாம் வந்து பனிஷ் பண்ணிடாதீங்கன்றதுக்காக பேசுகிறார். அகதிகளை மனிதநேயத்தோடு நடத்துகிறார். அது வந்து எல்லாருக்கும் அந்த குணம் வராது, இவருக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு விட்டுட்டு போகல. அவன் செய்கிறது தவறு செய்தவன்றதால அவன் அகதியாக போகிறான், பார்டர் கிராஸ் பண்ணி போகிறான், அவனையும் மனிதனாக இருப்பார். இது வந்து அதுதான் அந்த விதத்தில் தான் இவர் மற்றவரை காட்டிலும் நிறைய போப்ஸ் எல்லாம் வந்து வெளியே அரசியலை பேசுகிறார். இவர் அரசியல் பேசுகிறார். அரசியல் பேசுகிற ஒரே போப் இவர் தான். அரசியலை பேசுகிறார், சமூக நீதி பேசுகிறார், எல்லாவற்றையும் பேசுகிறார். அப்போ இவர் வந்து ஒரு சாமானியனாக வாழ்ந்ததுனால அவர் சாமானியனாகவே இருந்திருக்கிறார். அதில் தான் மக்கள் மனதில் அவர் நிற்கிறார். இவரே உங்கள் பல்வேறு கதை உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.